எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் பேரிச்சம்பழ பலகாரம் தான் செய்ய போகிறேன். வாங்கோ எப்படி செய்கிறதுண்டு பார்ப்போம். அதுக்கு நான் இந்த பேரிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். இதை இனி கொட்டை எடுத்து எடுப்போம். ஒரு மேசக்கரண்டி நெய்யை விட்டு நெய் சூடாயினோடனே ரவையை போட்டு வறுப்போம். மெல்லிய சூட்டில் வச்சு வறுத்தெடுப்போம். ரவை வறுத்தாச்சுது. இதை நீராக்குவோம். அதோடு சேர்த்து 100 கிராம் தேங்காய் பூ எடுத்துருக்கிறேன். காஞ்ச தேங்காய் பூ அதையும் வறுத்தெடுப்போம். தேங்காய் பூவும் வறுத்தாச்சுது. இதையும் இறக்குவோம். இது வறுத்த கச்சான் 150 கிராம். இதையும் முறுக்கா திருப்பி சூடாக்கி எடுப்போம். அதோடு சேர்த்து 300 கிராம் சீனி எடுத்துருக்கிறேன். அதையும் போடுவோம். வறுத்த கச்சான நறுவலாக பிடிச்சு போட்டுருக்குறேன். வாசத்துக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள். எல்லாத்தையும் குழைச்செடுப்போம். இப்போ நான் ரவை 400 கிராம் எடுத்தேன். நான் இது அந்த பேரிச்சம்பழ ஈரத்திலேயே எல்லாத்தையும் குழைச்செடுக்க வேணும். தண்ணியால் எதுவும் போட்டு குழைச்சா பழுதா போயிடும். அதனால் இந்த ஈரத்திலேயே இதை எடுப்போம். இப்போ பாருங்க எல்லாம் குழைச்சாச்சுது. இந்த பேரிச்சம்பழ ஈரத்திலேயே அதை குழைச்சாச்சுது. இதுக்கு தண்ணி ஒன்றும் விட தேவையில்லை. விடாம தான் நான் குழைச்சிருக்கிறேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை இறுக்கி பிடிச்சி கொள்ளுங்க. நான் இப்படி இந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்படி எல்லாத்தையும் பிடிச்செடுப்போம். முதல் இதுக்கு பேரிச்சம்பழ பலகாரம்னு சொல்கிறது, முந்திரி கொத்தன்னு சொல்கிறது, ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி சொல்லுவினோம். நீங்கள் உங்களுக்கு விரும்பின பேரை வச்சு கொள்ளுங்கோ. இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்செடுத்தாச்சு. இனி இதை துவைச்சு பொரிச்செடுப்போம். இப்போ துவைக்கிறதுக்கு அரை சுண்டு வெள்ளை அரிசி மா எடுத்துருக்கிறேன். அவிக்காத கோதுமை மா காய்ச்சுண்டு எடுத்துருக்கிறேன். இதுக்கு ஒரு பிஞ்சு உப்பு, இதுக்கு கலருக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள், மூட்டையும் சேர்த்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு இது இருக்க குழைச்செடுப்போம். அகலும் தண்ணியாக இருக்காமல் அகலும் கட்டியாக இல்லாமல் இந்த பருவம் சரியா இருக்கும். பாருங்க இப்படி இருக்கும். இப்போ எண்ணெய் கொதிச்செடுத்து நாங்கள் இனி இதை துவைச்சி போட்டு பொரிச்சு எடுப்போம். இப்போ பாருங்க எண்ணெய் கொதிச்செடுத்து நாங்கள் இனி பொரிச்செடுப்போம். இப்போ பாருங்க பொரிஞ்செடுத்து இனி இதை எடுப்போம். இப்படி நான் எல்லாத்தையும் பொரிச்சு போட்டு காட்டுறேன். பாருங்கோ பலகாரம் எல்லாம் சுட்டு எடுத்தாச்சுது. ஓகே, இது ஸ்லோவமாக செய்யலாம். நீங்களும் செய்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.